இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமணம் அப்படின்றது எப்படி நடக்க போகுது? இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சென்சிட்டிவோ அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட லவ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே செவ்வாய் இவங்களுடைய காதல் வந்து வேறு விதமாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமண தடை ஏற்படுறதுக்கு ரீசன் என்னவா மேம் இருக்கும்? இவங்களுடைய மனம் தான் முதல் பிரச்சனையாக இருக்கும். ஓகே. ஆனால் இவங்க ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியவங்க, வேகமாக இருக்கக்கூடிய ஆளை பார்க்குறதுக்கு பிடிக்குது. ஆனால் அதுவே வந்து திருமணமும் வந்து வரும்போது அந்த வேகத்தையும் அந்த இதையும் அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது, ரசிக்க முடியல. எல்லாம் லேட்டாக ரிலீஸ் ஆகும். அதனால லேட்டாக ஆமாம், கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து தடை தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இவங்களுடைய 7ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா மகர வீடாக வரும். கடகராசி என்பர்கள் மேம். இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமணம் அப்படின்றது எப்படி நடக்க போகுது? காதல் திருமணமாக இருக்குமா, இல்லைனா வந்து அரேஞ்ச் மேரேஜ் தாங்க, வேறு வழியே இல்லையா, இல்லை ஒரே ஃபைட்டு சேசிங் அப்படி இருக்க போதா? நிச்சயமாக கடகராசியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மென்மையானவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப மனசு வந்து இலகுவாக இருக்கும், ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. நமக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய உள்ளே வச்சுருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசிக்காரங்க. அதாவது ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காங்க, வெகுளியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரசிச்சுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும். நல்ல முகம்லாம் பார்த்திங்க அப்படின்னா உருண்டையாக, இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வசீகர தோற்றமும் இருக்கும். அதே மாதிரி அவங்க பேசுனா கூட இவங்க இப்போ என்ன சொன்னாங்கன்னே தெரிலப்பா, அந்தளவுக்கு ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ஒரு மாதிரி ரகடாக பேசுவாங்கள்ல, அப்படிலாம் பேசவே தெரியாது. ரொம்ப சென்சிட்டிவாக நோ சொல்ல தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஐயோ பாவமாச்சு அப்படின்னு இறக்க குணம் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை நம்ம அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி அவங்கள ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கஷ்டப்படுவாங்களோ, ஏது கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க. அவ்வளோ தூரம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய காதல் எப்படி இருக்கும் பாருங்களேன். நிச்சயமாக இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கு பிடிச்சி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய ராசியில் தான் செவ்வாய் நீச்சப்படுவார். இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சென்சிட்டிவோ அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட லவ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே செவ்வாய் 5ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோட வீடாக இருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் இவங்க வந்து வெளிப்படுத்தக்கூட தெரியாது, ஆனால் அவங்க எதாக இருந்தாலும் டைரெக்டாக வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து இவங்களுடைய காதல் வந்து வேறு விதமாக இருக்கும். வேகமான அளவு ஒரு ஆளுக்கு வந்து தெரியலப்பா, வழி தெரில, நான் இருக்கேன் தைரியமாக என் வண்டி நம்பி வண்டியில் ஏறு, எனக்கு ஓட்ட தெரியும்னு எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுப்பா, நான் வந்து இன்னொருத்தவங்களை வந்து நம்பி ஏறுறேன். அப்போ அந்த நம்பி ஏறக்கூடிய பர்சன் வந்து நான் ரேசர், கிட்டத்தட்ட நான் எவ்வளோ வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் ரவுண்ட் ரெஸ்ட் வரலாம், ரவுண்ட் ரெஸ்ட் வருவேன், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, தைரியமாக ஏறுன்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்கள நம்பி ஏறலாமா இல்லையா? அப்போ அது மாதிரி இவங்களோட காதல் என்னென்னா இவங்க ரொம்ப வெளிப்படுத்த தெரியாதவங்களா இருந்தால் கூட அந்த வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நான் இருக்கேன்ற மாதிரி வழிநடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே சூப்பர். ஸோ இப்போது என்னதான் வந்து வழிநடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் எவ்வளோ கேரிங் பர்சனாக இருந்தாலும் கடகராசினாலே வந்து தாய் உள்ளம் கொண்டவங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? ஸோ என்னதான் இருந்தாலுமே நிறைய பேருக்கு இப்போவும் கடகராசி அப்படின்னாலே வந்து திருமணம் ஆகாதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமண தடை ஏற்படுறதுக்கு ரீசன் என்னவா மேம் இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் இவங்களுடைய ரொம்ப மென்மையான குணம். ஒரு விஷயத்த ஓகே பண்ணுறதா வேணாமா அப்படின்ற மாதிரி குழப்பத்திலே முடிவெடுக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சொல்கிறாங்க அதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று இவங்களோட மனம் பிடிக்காம ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அது அவங்களால ஸ்ட்ராங்காக நிற்கவே முடியாது. ஒன்று இப்படி தலையாடணும், இல்லை இப்படி தலையாடணும், ரெண்டு கண்ணா தலையாட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து திருமண தடைக்கான வர காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இவங்களுடைய மனம் தான் முதல் பிரச்சனையாக இருக்கும். ஓகே. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியவங்க, வேகமாக இருக்கக்கூடிய ஆளை பார்க்குறதுக்கு பிடிக்குது. ஆனால் அதுவே வந்து திருமணமும் வந்து வரும்போது அந்த வேகத்தையும் அந்த இதையும் அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது, ரசிக்க முடியல, அந்த வாழ்க்கை கூட பயணிக்க முடியல. இது வந்து ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணணும், ஒரு ரஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப அம்மா சார்ந்த விஷயங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்களுக்கு அந்த அன்பினுடைய வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் அவங்க பர்டிகுலராக பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி கூட வந்து நிறைய அவங்களுடைய அதாவது சொந்தக்காரவங்க அந்த பரம்பரை சார்ந்த விஷயங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இங்கே வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதனால் எல்லாம் லேட்டாக ரிலீஸ் ஆகுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் லேட்டாக ரிலீஸ் ஆகும். அதனால லேட்டாக ஆமாம், கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து தடை தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இவங்களுடைய 7ஆம் இடமே பார்த்திங்க அப்படின்னா மகர வீடாக வரும். ஸோ சனியினுடைய வீடாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் வந்து லேட்டாக திருமணம் பண்ணுறது நல்லது. புரிஞ்சு சொந்தத்தில் பண்ணுறாங்க அல்லது அதாவது அறிஞ்சவங்கள தெரிஞ்சவங்கள தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது விதி. அதுக்கு மீறி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு, ஏன்னா குரு உச்சம் வரக்கூடிய ராசியாக வந்து எங்களுடைய ராசி இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு. ரொம்ப லோன்லியாக அவங்களே ஃபீல் பண்ணிப்பாங்க. எல்லா உறவும் இருக்குது, ஆனால் அந்த உறவுகளே எனக்கு ரொம்ப
பெருசாக கனெக்டடாக கொடுக்கலன்ற மாதிரி லோன்லி ஃபீலுக்கு தள்ள வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் இவங்களுடைய சுற்றி இருக்கவங்களால இவங்களுக்குள்ள பிரச்சனை, இவங்க தான் இவங்களுக்கு முதல் எதிரி. ஓகே. ஸோ எதை எடுத்தாலுமே டிசிஷன் எடுத்தாங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நிறைய பேருக்கு கடகத்தில் திருமணம் ஆகலைன்னா எந்த கோவில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் திருமணம் ஆகும்? திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி அம்பாள், இவங்க 2 பேரையும் தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய கோயிலில் போய் இவங்க அந்த ஸ்தலத்தில் போய் முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை இருக்கவங்க இங்கே போயிட்டு வாங்க, நிச்சயமாக தடை விழக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பர். ஸோ கடகராசியில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்படுது அப்படின்னா மேம் சொன்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கும் நடக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 12 ராசி அன்பர்களுக்குமே வந்து திருமணத்தில் ஏற்படக்கூடிய தாமதம் எதுக்காக, ஸோ ஒவ்வொரு ராசி நேயர்களுமே எப்படிலாம் திருமணம் பண்ணியிருப்பாங்க, எப்படி திருமணம் பண்ணுவாங்க அப்படின்றது சார்ந்த நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து பேசலாம் மேம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி, உண்மையில் எங்கள் அன்பு தாங்க இங்கே எல்லாமே. உண்மை அதுதான். ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு தான் இங்கே காதல் அப்படிங்கிறது பிரதிபலிக்கக்கூடிய நிலையாக இருக்குது. அது குழந்தை மேலே அம்மா வச்சுருக்கக்கூடிய காதலாக இருந்தாலும் சரி, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடும்பம் சார்ந்த விஷயம் இன்றைக்கி நான் நிறைய பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு டீனேஜில் லவ் வர்றது ஓகேங்க, ஒரு மிடில் ஏஜில் வந்து லவ் வர்றது ஒரு நார்மலான விஷயம், ஒரு 40+ லவ் வர்றது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காதலுக்கு கண்ணில்லை, காதலுக்கு வயதில்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா உண்மையான அன்பு கிடைக்காம பல பேர் ஏங்குறாங்க. ஸோ அந்த அன்பு வந்து எங்கே யார்கிட்ட கரெக்டாக இருக்குது, இது ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. நம்ம பிறக்கும் போது நம்மளோட ஜாதகத்தில் விதி பலன்கள் மாதிரி எழுதப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு தான். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக எடுத்துங்க, இன்னும் என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு. இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு 20 வருஷம் ஆகிடுது, இன்னுமே வந்து என் ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கவே மாட்டேன், என் ஒய்ஃப் புரிஞ்சிக்கவே மாட்டேன், கருத்து வேறுபாடுகள் வருது. இந்த அன்பு வந்து எங்கே எப்படி உங்களுக்கு கையாளணும்னு கூட தெரியல. நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஆக்சுவலாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நமக்கு பிரச்சனை வர மாதிரி காலகட்டம்ன்றதை தாண்டி இப்போல்லாம் ஒரு கவுன்சிலிங்க்கு வராங்க. மேம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணணும், எனக்கு இது வந்து தப்பாக போகிற மாதிரி இருக்குது, இது எப்படி சரி பண்ணிக்கலாம், ஏன் இந்த இந்த அன்பு கிடைக்காம நான் எங்கேயும் தடுமாறணும் அப்படின்னு நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பம் ரீதியாக இருக்கவங்க இந்த 40+, 35+க்கு மேலே வரவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் எடுக்கிறதுக்குனே வராங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க டைம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஒரு வெளிப்படுத்துதல் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா, அன்பை வெளிப்படுத்துகிறோம். இவங்க மனசுக்குள்ளே ஆசையை வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் நான் அவ்வளோ அன்பாக இருக்கேன், அவங்களுக்காக தான் நான் டெடிக்கேட்டாக அவ்வளோ கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால எதாவது பிரயோஜனம் இருக்கப்போதான். ஸோ இங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் நிறைய முழுக்க நான் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் காதல்லையும் எங்கே பிரச்சனை வருதுன்றது தான் இதை வந்து ஒரு ரிசர்ச்சாகவே பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து யாரும் கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு தயாராக இல்லை. இன்னொன்று அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, அது நான் என்னோடய இடத்த விட்டு நான் இறங்குறதா அப்படின்ட்டு அந்த ஈகோன்னு சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைக்கு நிறைய விஷயங்களை அதில் இந்த பேம்பரிங் கேரிங் கொடுத்து என்ன ஆடுறதுன்னா அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, யாருமே தைரியமும் இல்லை. இதை நான் நிறைய பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளேயும் ஒரு இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற நிலையில் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உண்மையிலே இங்கே பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. பணம் வந்து சம்பாதிக்கலாம், வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணி வாழலாம். பட் நமக்கு உடம்பு சரியில்லைனா ஒரு வார்த்தை ஆதரவு கொடுக்கறதுக்கு, என்னென்னு கேட்குறதுக்கு, அடுத்த செகண்ட் ஒருத்தவங்களோட உதவி தேவை, அது எல்லாரும் கொடுக்கவும் முடியாது. உங்களுக்கு கூட ஆத்மார்த்தமாக கனெக்டாக இருக்க ஒரு உறவுனால தான் கொடுக்க முடியும். எப்படி வந்து தாய் குழந்தை வந்து ஒரு தொப்புள் கொடை உறவு மாதிரி ஒரு கணவன் மனைவி உறவுன்றதும் சரி, ஒரு காதலில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் அடுத்த கட்டமாக நகர்த்தி கல்யாணத்தை வரைக்கும் கொண்டு போகணுன்னாலும் அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களோட வாழ்க்கையில் காதல், திருமணம், இது ஒரு உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அது உண்மையான உறவாக தக்க வைக்கிறதும் அந்த உண்மையான உறவாக நீங்கள் நடந்துக்கிறதும் அவங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள். அதுக்கு நம்பிக்கைங்கிறது முதல்ல நம்ம மேலே நம்ம வைக்க தயாராக இருக்கும், எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். சூப்பர்.